Welcome to my channel. Today topic Sources of Indian Constitution. இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் அல்லது ஆதாரங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பு கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை ரெஃபர் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு மொத்தம் 64 லட்சம் செலவாகியிருக்கு. அந்த 60 கண்ட்ரிகளிலிருந்து எடுக்கப்பட்டதில் முக்கியமான கூறுகள் எந்த நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இந்திய அரசு சட்டம் 1935 நிறைய கூறுகள் ஃபீச்சர்ஸ் எடுத்து அரசியலமைப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபெடரல் சிஸ்டம், கூட்டாட்சி தத்துவம். இது என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அதிகார பகிர்வு இருக்கணும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பகிர்வு இருக்கணும். அதை தான் கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லுது. இதில் இதுக்காக ஃபெடரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு 3 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பட்டியல் என்னென்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு 3 இருக்குது. இந்த ஆக்ட் கொண்டு வந்தப்போ மத்திய பட்டியலில் ஃபெடரல் லிஸ்ட்டில் 59 இருந்தது. ப்ரொவின்ஷியல் மாகாண பட்டியல் அதில் 54, கன்கரண்ட் லிஸ்ட்டில் பொதுப்பட்டியலில் 36 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. இந்த லிஸ்ட் எல்லாமே பட்டியல் எந்த அட்டவணையில் வச்சுருக்கோம்னா 7th ஷெட்யூலில் வச்சுருக்கோம், 7வது அட்டவணையில் வச்சுருக்கோம். அடுத்து கவர்னர், இந்த பட்டியலில் வராத அதிகாரங்கள் எல்லாமே கவர்னருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. கவர்னர் 1935 நம்ம மினிஸ்டர்ஸ் கொண்டு வந்துட்டோம், மாகாண அமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு மாகாணத்தில் தன்னாட்சி கொடுத்தாச்சு. அப்போ அந்த மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் கேட்டு தான் கவர்னர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி, அதாவது ஃபெட்ரல் கோர்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த ஆக்ட் கொடுத்துருக்கு. ஃபெட்ரல் கோர்ட்னால் கூட்டாட்சி நீதிமன்றம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொதுப்பணியாளர் தேர்வாணையம். இது மத்தியில் மட்டும் இல்லாமல் மாநிலங்கள், அதுக்கப்புறம் 2 மாநிலங்களுக்கும் சேர்ந்து ஜாயிண்ட் பப்ளிக் கமிஷன் அப்படின்னு 3 விதமான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டில் ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னால் தெரியல, நெருக்கடி நிலை. அதை 3 ஆர்டிகல் இருக்கும். ஆர்டிகல் 352, 56, 360 3 ஆர்டிகல் எமர்ஜென்சி நெருக்கடி பற்றி சொல்லக்கூடியது. கூறுகள் எல்லாமே இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆஸ்திரேலியா. அந்த நாட்டோடைய அரசியலமைப்புலேருந்து கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பொதுப்பட்டியல் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ 47 இருந்தது. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியது 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது கன்கரண்ட் லிஸ்ட்டில், பொதுப்பட்டியலில். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 அவைகள் என்னென்னா ராஜ்யசபா, லோக்சபா 2 அவையும் ஒரே செஷனில் மீட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் இந்த ஆஸ்திரேலியா கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லக்கூடிய ஆர்டிகல் சரத்து 108. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 108னா ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ் கூப்பிடுவோம், கால் பண்ணுவோம் எமர்ஜென்சிக்கு. ஸோ ஜாயிண்ட் சிட்டிங்கிறது ஒரு எமர்ஜென்சி. நாட்டில் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு, ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அப்படி இல்லையா ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் பில் பெண்டிங்கில் இருக்குது ரொம்ப நாளாக ஏதோ ஒரு ஹவுஸில் அப்படின்னாக்கா பிரசிடென்ட்டு தான் இதுக்கு கால் பண்ணுவார் ஜாயிண்ட் சிட்டிங்கு. நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி அந்த பில்லை கிளியர் பண்ணுங்கள், இல்லை அந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு சொல்லுவார். ஸோ கால் பண்ணக்கூடிய பவர் பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த 2 சபையும், லோக்சபா, ராஜ்யசபா 2மே ஒரே செஷனில் உட்கார்றப்போ இதுக்கு யார் தலைவர்னா ப்ரெசைடிங் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர். லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் இதுக்கு ப்ரெசைடிங் ஆஃபீஸராக இருப்பார். நெக்ஸ்ட் கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா தான் பார்க்குறோம். இதிலேருந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சட்ட திருத்தத்துக்கான வழிமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அரசியலமைப்பில் பார்ட் 20 ஆர்டிகல் 368 20வது பார்ட்டில் 368வது சரத்தில் சட்ட திருத்தம் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இது பார்லிமெண்ட் மட்டும்தான் சட்ட திருத்தம் பண்ண முடியும், மாநில சட்டமன்றங்களில் பண்ண முடியாது. சட்ட திருத்தம் பண்ணணுன்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 மெம்பர்ஸு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அந்த அவையில் 3ல் 2 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ப்ரெசென்ட் ஆகி இருக்கவங்கள 50%க்கு மேலே ஓட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அரசியலமைப்பை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும், மாற்றி எழுத முடியும், திருச்சி எழுத முடியும். அதே மாதிரி இன்னொரு மெஜாரிட்டி ஒன்று தேவை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி
ப்ளஸ்ஸு ரேட்டிஃபிகேஷன் பை ஹாஃப் ஸ்டேட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு நமக்கு தெரியும். 2/3 மெம்பர் பெர்சன்ட் ஆகி 50% ஓட் பண்ணியிருக்கணும். அது கூட ஆஃப் ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்களோட சட்டமன்றத்தில் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருந்தால் நம்ம சட்ட திருத்தம் செய்யலாம். இது எப்போனா மாநிலங்களுக்கு சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் வரும்போது இதுக்கு வந்து சட்டமன்றங்களில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணால் போதும் பில்லு. சிம்பிள் மெஜாரிட்டினா இதுக்கு வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகணும் அன்றைக்கி அப்படின்னு க்ரைட்டேரியாலாம் கிடையாது. எவ்வளோ நாளும் ப்ரெசென்ட் ஆகலாம். ப்ரெசென்ட் ஆனவங்களில் 50% ஓட் பண்ணியிருந்தால் போதும். அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெத்தட் அந்த ப்ரொசீஜர் எடுத்திருக்கோம் சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்திருக்கோன்னா ரிப்பப்ளிக் குடியரசு, அதுக்கப்புறம் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த 3 கீவேர்டும் நம்ம ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருப்போம். ஃப்ரான்ஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து யூஸ் பண்ணி தான் அங்கேருந்து எடுத்து. ஸோ இந்த கீவேர்டை வந்து நம்ம லைனாக ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஸ்டினில் லைனாக கேட்குறாங்க. ஸோ இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா லெஃப்ட் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் கடைசியிலே டீயை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ LEF லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஜெர்மனி பற்றி பார்க்கலாம். ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா நெருக்கடி காலகட்டத்தில் அடிப்படை உரிமைகளை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறது. நமக்கு வந்து இப்போது நெருக்கடி போட்டாங்கன்னா ஆர்டிகல் 20, 21 தவிர மற்ற ஆர்டிகல் எல்லாமே நமக்கு வந்து திரும்பி எடுத்துருவாங்க. நம்ம வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. அடுத்து நெக்ஸ்ட்டு கண்ட்ரி பார்த்தோம்னா அயர்லாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்ட்ரிலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறது DPSP அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், இது எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் மெத்தட் வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. இப்போ ராஜ்யசபாவில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களை எப்படி நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். பார்லிமெண்ட் வந்து அவங்க கண்ட்ரியை பார்த்து தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பார்லிமெண்ட் வந்து பை கேமரலிசம் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடியது. பை கேமரலிசம்னா இரு அவை, ராஜ்யசபா, லோக்சபா. ஸோ அதுதான் பை கேமரலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் லா, இது வந்து என்னென்னா சட்டத்தின் ஆட்சி. நெக்ஸ்ட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. நெக்ஸ்ட்டு கேபினட் சிஸ்டம். ஸோ கேபினட் அமைச்சரவை, இதுவும் அங்கேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நீதி பேராணை. ஸோ நமக்கு மொத்தம் 5 நீதி பேராணைகள் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா ஹேபிஸ் கார்பஸ், செர்டியோரரி ப்ராஹிபிஷன், கியோ வாரண்டோ, மேண்டமஸ். ஸோ இந்த மாதிரி 5 நீதி பேராணைகள் இருக்குது. இந்த நீதி பேராணைகள் எல்லாமே பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இந்த நீதி பேராணைகள் நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் எப்போ மறுக்கப்படுதோ அந்த டைமில் நம்ம வந்து நீதி பேராணை நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ நம்ம ஃபைல் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் வந்து 32 சொல்லுது. ஹை கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும்னா ஆர்டிகல் 226 சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம ரிட்ஸ் ஃபைல் பண்ண முடியும். ஹை கோர்ட்டில் எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம ரிட்ஸ் ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்ட்ரி ரஷ்யானா நமக்கு தெரியும், அது வந்து ஒரு கம்யூனிச கண்ட்ரி. ஸோ கம்யூனிசம் இருக்கக்கூடிய கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் பார்த்தோம்னா இவர் பெரியார் சொல்லியிருப்பார். பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வரப்போ ரஷ்யாவை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாருமே சோம்பேறியாக இல்லை, எல்லாருமே நல்லா உழைக்கிறாங்க, அவங்க கடமையை நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் பெரியார். ஸோ அப்போ ரஷ்யாவிலேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ரியாம்பிளில் 3 கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், எடுத்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். என்னென்னா சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், இந்த 3 கீவேர்டு நம்ம முக உரையில் பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ் கண்ட்ரிலேருந்து நம்ம 3 கீவேர்டு எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அதே மாதிரி ரஷ்யா கான்ஸ்டியூஷன்லேருந்து சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கீவேர்டு எடுத்து நம்ம முக உரை ப்ரியாம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னா ஜப்பான் கான்ஸ்டியூஷன் என்ன ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கோம்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அதாவது ஒரு சட்டமன்றமோ பார்லமெண்டமோ ஒரு சட்டத்தை ஏற்றுதுன்னா அதுக்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஜப்பான் கான்ஸ்டியூஷன் ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி கனடா பார்த்தோம்னா
அது வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொல்லுது. அதாவது மத்திய அரசுக்கு தான் ஃபுல்லாகவே பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இங்கே வந்து டீசென்ட்ரலைசேஷன் இருக்காது. ஆனால் அதாவது இப்போ எல்லா பவருமே மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மாதிரி. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நம்ம ரெசிடியரி பவர்ஸ் எல்லாமே வந்து அதுவும் சென்டர்கிட்ட தான் இருக்கும். இப்போ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த 3 பட்டியலில் வராத சப்ஜெக்ட்ஸும் மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ். ஸோ அவங்க அந்த ரெசிடியரி பவர்ஸ் எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த பவர்ஸ் எல்லாமே எப்படி நிர்வகிப்பாங்கன்னா அதுக்காக தான் ஆளுநர் நியமிக்கிறாங்க. ஆளுநர் நியமிக்கிற முறைகள் கனடா அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஃபைனலாக அட்வைசரி ஜுடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து நிர்வாக நடவடிக்கைகளில் ஒரு அறிவுரை சொல்லலாம், அப்படி சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இந்த கனடா கான்ஸ்டியூஷனில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கண்ட்ரி யூஎஸ், அமெரிக்கா. அந்த நாட்டோட அரசியலமைப்புலேருந்து என்ன ரெஃபர் பண்ணிக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், அவங்க கான்ஸ்டியூஷன் ரெஃபர் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படணும், அதில் நிர்வாக குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இங்கேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டோ இல்லை ஒரு கோர்ட் வெர்டிக்டோ, அந்த தீர்ப்பு எதுத்தோ நம்ம மேல்முறையீடு செய்யக்கூடிய ப்ரொவிஷனும் இங்கேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடெண்ட், அந்த போஸ்ட்டும் வந்து இங்கேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அங்கே வைஸ் பிரசிடெண்ட் இந்தியா வம்சாவளி சார்ந்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, காரணம் கமலா ஹாரிஸ். அதுக்கப்புறம் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டு பதவி நீக்கம் செய்கிறதுக்கான வழிமுறைகளை இங்கேருந்து எடுத்திருக்கோம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2 முறை இம்பீச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இந்த 2 கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான, பதவி நீக்கம் செய்கிறதுக்கான வழிமுறையும் அமெரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் ஸ்டடி வித் சுரேஷ்.